அதிமுகவிலிருந்து முக்கியமான அனைவரையும் வெளியேற்றியது எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் எஸ்பி வேலுமணி அப்போது தெரிவித்திருந்தார். மேலும் கட்சியில் மீண்டும் புரட்சி தாய் சின்னம்மா, டிடிவி தினகரன் மற்றும் அதிமுகவிலிருந்து வெளியேறிய அனைவரையும் ஒருங்கிணைத்து சென்றால் மட்டுமே அதிமுக கட்சியை பலப்படுத்த முடியும் என்ற முக்கிய விருப்பத்தையும் தெரிவித்திருந்தார். இதே கோரிக்கையை தான் புரட்சி தாய் சின்னம்மா பல நாட்களாக வலியுறுத்தி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார், அதிமுகவிலிருந்து தற்போது எஸ்பி வேலுமணி தலைமையிலான அதிமுக உறுப்பினர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அதுல முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தனர். புரட்சி தாய் சின்னம்மா மற்றும் அதிமுகவிலிருந்து பிரிந்த அனைவரையும் ஒருங்கிணைத்தால் மட்டுமே இனிவரும் காலங்களில் அதிமுக கட்சியை பலப்படுத்த முடியும் அப்படின்ற தங்களோட கோரிக்கையை வெளிப்படையாவே தெரிவிச்சிருந்தாங்க. இது பற்றி உங்களுடைய பார்வை சார்? அதாவது 2021 இவங்க தோல்வி அடைந்தார்கள். வெறும் 75 ஏடிஎம்கே மட்டும் 66 சீட், தென் பிஜேபி 4 அண்ட் பிஎம்கே 5, மொத்தம் 75 சீட். அதுக்கப்புறம் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் தோத்தது அப்படின்னா எதை சொல்ல வர மெயினா அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவங்க கீழே இருந்த ஏடிஎம்கே எந்த விதத்திலையும் ஏடிஎம்கே ஸ்பிளிட் ஆனது. ஓபிஎஸ் வெளியில போயாச்சு, டிடிவி தினகரன் வெளியில போயாச்சு, சசிகலா அம்மையாரை அவங்களும் எவ்வளவோ சொன்னாங்க, அவங்களையும் இவங்க சேர்த்துக்கவில்லை. எடப்பாடி அவர்கள் தனியா நிப்போம் பிஜேபியிலிருந்து கூட்டணி இல்லை. ஆக மொத்தம் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அப்படியே ஒரு தங்க தட்டுல இவங்களுக்கு 39 சீட்டும் பார்லிமெண்ட் டிஎம்கேக்கு அள்ளி கொடுத்தாங்க. 2026 இந்த அசம்பிளி எலெக்ஷன் போதாது கொஞ்சமாவது எடப்பாடி அவர்கள் ரியலைஸ் பண்ணிருக்கணும். எடப்பாடிங்கிறது எடப்பாடி ஆகட்டும், இவனை ஏன் டூ லேட் அப்படின்னு சொன்னா எடப்பாடிக்கிறது தான் எஸ்பி வேலுமணி, டிவி சண்முகம், இவங்க எல்லாரும் எடப்பாடிக்கிறது தான் இருந்தாங்க. அட்லீஸ்ட் அவங்க சொல்ற எடப்பாடி கிட்ட எதுக்காகங்க இந்த அளவுக்கு ஓபிஎஸ் எவ்வளவோ கேட்கிறார், அவரை சேர்க்க மாட்டேங்கிறீங்க. சின்னம்மா அவங்களுக்கு அந்த அளவுக்கு டீப் சவுத் எல்லாம் நல்ல ஒரு வாய்ஸ் இருக்கு. ஒன்னும் இல்லை, ரீசெண்டா பார்த்துருக்கீங்க ஒரு தொகுதியில 40,000 ஓட்டுக்கு மேல சின்னம்மா சசிகலா அம்மையாருடைய இவங்க இருந்து ஜெயிச்சிருக்காங்க. இன்னொரு தொகுதியில 14,000க்கு மேல, மற்ற தொகுதியில 2,500, 3,000, 3,500. இது எல்லாமே ஓட்டு ஸ்பிளிட் ஆனது. சோ இப்ப எல்லாம் முடிந்து தேர்தல் முடிந்து விட்டது. வெறும் 47 சீட்டு தான் கிடைச்சிருக்கு. இப்ப எஸ்பி வேலுமணி இனிமே இவங்க எல்லாரையும் சேர்த்துட்டாதான் நம்ம இதை திரும்பி ரிவைவ் பண்ண முடியும். ஏடிஎம்கேங்கிறது டூ லேட். அதுக்கு தான் சொல்றேன். இந்த இது உங்களுக்கு ஞானோதயம் அன்னைக்கு இல்லையா 2026 அந்த அளவுக்கு எல்லாரும் ஈவன் பிஜேபி முதற்கொண்டு இவங்களை கேட்டுட்டு இருந்தாங்க. ஒருங்கிணைந்த ஏடிஎம்கே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே, ஒருங்கிணைந்த ஏடிஎம்கே இருந்தால் வெற்றி கிடைக்குமே அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் எடப்பாடி மெயின் ரீசன் அரகன்ஸ் ஆன் தி பார்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை. எல்லா ஊருக்கு எல்லா இடத்துக்கும் போனீங்க, தேர்தல் கேம்பெயின் பண்ணீங்க, எல்லாம் சரி, கூட்டம் இருந்து. ஆனால் ஏடிஎம்கே அன்னைக்கே நீங்க ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரையும் சேர்க்காதது, அதுலயே ஏடிஎம்கே பாதி இது 40% போய்விட்டது. ஸோ இப்போ எஸ்பி வேலுமணி சொல்றது கிளீனா சொல்லட்டு. எஸ்பி வேலுமணி இப்ப இவங்க அவருக்கு ஒரு 25 பேர் இன்றைக்கு இவருக்கு தாவைக்காக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த 25 பேர் இது இமிடியேட்டா ஒண்ணு கோர்ட் கேஸ் இருக்குங்க. யார் உண்மையான ஏடிஎம் அது இதுன்னு இருக்கும். இவரு என்னமா அவங்க எல்லாம் சேர்த்துக்கணும்னால் அப்போ இவங்க எடப்பாடி அவர்களையும் சேர்த்துக்கொண்டு மறுபடியும் பயணிக்க போறார்களா என்ன, இதெல்லாம் தெரியவில்லை. ஆக மட்டும் இன்றைய தேதிக்கு நீங்க பார்த்து வெர்டிகலி ஏடிஎம்கே 2ஆ பிரிந்து விட்டது. வெர்டிகலி 2ஆ பிரிந்து 22 பேர், இவங்க மொத்தம் 47 பேர் ஜெயிச்சாங்க எம்எல்ஏ. அது 22 பேர் அந்த பக்கம், 25 பேர் எஸ்பி வேலுமணி கிட்ட. இதையும் தாண்டி ஓவராலா ஒரு ஜெனரல் பாடின்னு அதை கூட்டினீங்கன்னா என்ன நடக்க போகுது, யாருக்கு வலிமை இருக்கும், இதெல்லாம் தெரியாது. ஆனால் எஸ்பி வேலுமணி சின்னம்மா அவர்களை சேர்க்கணும். ஏன் சின்னம்மா மட்டும் ஓபிஎஸ் உள்ள கொண்டாங்க? எத்தனை பேர் புரிந்து போயிருந்தார்களோ
அத்தனை பேரையும் உள்ள கொண்டு வர பாருங்க. இருந்தாலும் அகைன் ஐ எம் டெல்லிங் யூ பீப்புள், இட் இஸ் டூ லேட். மேபி இன்னும் 5 வருஷம் கழிச்சு விஜய்க்கு அந்த அளவுக்கு நீங்க இப்போ 25 பேர் ஆதரவு கொடுத்துட்டீங்க விஜய்க்கு. இந்த 25 பேர் ஆதரவு கொடுத்ததுனால அடுத்த 5 வருடத்திற்கு விஜய் எந்தவித இடையூறும் இல்லாமல் ஆட்சியில் நிலைத்து நிறுத்த முடியுமா? இது இந்த எஸ்பி வேலுமணி குரு 25 எம்எல்ஏ இப்ப கொடுத்தாங்க இல்லையா ஆதரவு, அந்த 25 எம்எல்ஏ நடுவில் நீங்க வித்ட்ரா பண்ணுவீங்களா, வித்ட்ரா பண்ண மாட்டீங்களா? வித்ட்ரா பண்ண மாட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்க அந்த கட்சியில சேருவீங்களா, இல்ல தனியா ஏடிஎம்கே ஸ்பிரிட்டா இருக்குன்னு காமிப்பீங்களா? என்ன இதெல்லாம் பெரிய கொஸ்டின் மார்க்குங்க. இதான் நான் சொல்ல வந்தேன். சார், இப்பவும் கூட அவங்க செய்தியாளர்கள் சந்திப்புல என்ன தெரிவிச்சிருந்தாங்கன்னா, நாங்க எல்லாருமே கூட அதிமுக தான், அதிமுகவில இருந்து நாங்க கண்டிப்பா போக மாட்டோம், அதுதான் எங்களுடைய கட்சி. ஆனா அதிமுக இந்த மாதிரி வீழ்ச்சி அடையறதான் எங்களால ஏத்துக்க முடியல, அதுக்காக மட்டும்தான் நாங்க தாவேகவுக்கு ஆதரவு அளிச்சோம். இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, இபிஎஸ் அவர்கள் திமுகவுடன் சேருவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது, அதற்கு எதிர்த்து தான் நாங்க தாவேகவுக்கு ஆதரவு அளிச்சோம், மற்றபடி நாங்க அதிமுகவில் தான் இருப்போம், அதுதான் எங்க கட்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப நீங்க சொல்றதை பார்க்கும்போது இதன் பிறகு அதிமுகவில் இருந்து அவங்க விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கா? திமுகவுடன் சேர்ந்து இவர் எடப்பாடி பழனிசாமி தனியாக ஆட்சி அமைப்பதற்கு இருந்தார். அப்போ உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அவங்களுக்கு அது தெரியாதா? இவங்க 45 பேர் பாண்டிச்சேரியில ஒரு ரெசார்ட்ல தங்க வச்சாங்க இல்லையா? அதுல எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவங்க எல்லாம் இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க அப்படின்னா அப்பயே இவங்க கேட்டிருக்க வேண்டாமா? எதுக்காக இங்க கொண்டு தங்க வச்சிருக்கீங்க அத சொல்லுங்க. அப்போ இந்த மாதிரி டிஎம்கேவோட ஒரு கூட்டணி அமைத்து இல்ல இன்னும் என்ன பேச்சு அடிபட்டதுன்னா, தொல் திருமாவளவன் அவரை சிஎம் ஆக்குவதாக இருந்தது அப்படின்னு எல்லாம் ஒரு பேச்சு அடிப்பட்டது. இதெல்லாம் இப்ப இவங்க இல்லைன்னு சொல்லுவாங்களா? இவங்களுக்கு எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன் இவங்களுக்கு எல்லாம் இது ஒண்ணுமே தெரியாதா? இந்த மாதிரி ஒரு இது இருந்ததுன்னு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் 45 பேர் ரிசார்ட்ல இருந்திருக்கீங்க. இன்றைக்கு என்ன பண்ணீங்க? அது டிஎம்கே மூலம் கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு கூட்டாட்சி ஒரு ஆட்சி அமைக்கலாம் டிஎம்கே சப்போர்ட் மூலம், அது நடக்காம போய்விட்டது. அதனால இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இந்த 25 எம்எல்ஏ வைத்துக் கொண்டு இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. காங்கிரஸ் சொன்ன மாதிரி வெளியில இருந்து ஆதரவுன்னு சொன்னீங்களா? ஏன் அது ஓப்பனா சொல்லல? நீங்க அசம்பிளிலையும் சொல்லிருக்கணும் வெளியில இருந்து ஆதரவுன்னு. நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? ஏடிஎம்கே ஒருங்கிணைந்து நல்ல ஒரு பழையபடி நல்ல ஸ்ட்ரென்த்தா ஆரம்பிக்கணும்னா அப்ப என்னங்க நீங்க பண்ணிருக்கணும்? எடப்பாடி பழனிசாமி கீழே அவர் தானுங்க ஜெனரல் செக்ரட்டரி தேதிக்கு கொறடா அப்படின்னு பார்த்தா அவர் அமைத்த அந்த கொறடா, நீங்க அதுக்கெல்லாம் மீறி கொறடா கொடுத்த விப்பைய மீறி இவருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அப்போ ஏடிஎம்கே உடைய அந்த கண்ட்ரோலை மீறி நீங்க சப்போர்ட் பண்றீங்க. என்ன ஐடியா? இந்த சப்போர்ட் பண்றது மூலம் ஒரு 5 மந்திரி பதவி, 7 மந்திரி பதவிக்காக இதை செய்யறீங்களா அப்படின்னு தோன்றது. அதனால இது ஓப்பனா வரணுங்க, வெளியில வரணுங்க. இவங்க சொல்றது எடப்பாடி அங்க உட்கார்ந்து எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணி இல்லைங்க, பீப்புள் விஜய்க்காக ஓட்டு போட்டாருங்க, விஜய்க்காக ஓட்டு போட்டதுனால நம்ம ஏத்துக்கலாங்க, அப்படியே 5 வருடம் இருக்கட்டும் பார்த்துக்கலாம், விஜய்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் இவங்க ஒரு பக்கம், இவங்க எடப்பாடி ஒரு பக்கம் புரிந்து வந்ததுனால இவங்க சொல்வதை அப்படியே அது உண்மை என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சார், நீங்க அடிக்கடி குறிப்பிட்டிருந்தீங்க இது டூ லேட், காலம் தாழ்த்திய முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை இந்த தேர்தலுக்கு இது டூ லேட்டா இருக்கலாம். இப்போயிலிருந்து அதிமுகவை ஒருங்கிணைப்பு பணியில ஈடுபட்டுட்டு அதற்குண்டான ஒரு கட்சியை பலப்படுத்தும் பணியில ஈடுபட்டாங்கன்னா இது அடுத்த தேர்தல் முடிவுகள்ல எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாங்க. ஏன்னா விஜய்க்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் 5 வருஷம் இருக்கு. அந்த 5 வருடத்தில் விஜய் எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணார், அதுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா இல்லையா, அதெல்லாம் இந்த தேதிக்கு என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. ஓகேவா? இந்த தேதிக்கு பிஜேபி கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்க 27 சீட்ல 1 சீட்டு தான். இந்த 5 வருடம் கழித்து பிஜேபியில என்ன ஒரு மாற்றம் ஏற்படலாம், அண்ணாமலை உள்ள வரலாம். அண்ணாமலைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது ஒண்ணுமே இல்ல இருந்த ஒரு பார்ட்டியை 11.35% பெற்றுக் கொடுத்தார் அண்ணாமலை. இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது? கூட்டணிக்குள்ள வந்ததுனால பிஜேபிக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க 2.35%
அந்த மாதிரி குறைந்து விட்டது. நாளைக்கு பிஜேபியும் சொல்லலாம், இல்லைங்க நாங்களும் தனியா நிக்கிறோங்க, இந்த கூட்டணி அது இதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபி என்ன நினைச்சாங்க அப்படின்னா, திமுகவை வெளியே அகற்றுவது அதுதான் எங்களுடைய ஒரே குறிக்கோள் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கோட கூட்டணி வச்சாங்க. இப்போ இந்த 5 வருடம் கழிச்சு விஜயுடைய ஆட்சியுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, ஆன்டி இன்கிரிமெண்ட் இருக்குமா, அதையெல்லாம் ஒரு தள்ளி வைங்க ஒரு நிமிஷம். எந்த ஒரு கட்சி மறுபடியும் வலுப்படைய பின்னாடி 5 வருஷம் கழிச்சு இவருக்கு இது இருக்குமா சார், இவங்க நின்னாங்கன்னா மறுபடியும் ஆட்சிக்கு வருவாங்களா? Now it is too early to say anything about that. ஏன்னால் 5 வருடம் விஜயுடைய ஆட்சி எப்படி இருக்கு அதெல்லாம். ஆனால் ஒரு கட்சி அப்படிங்கிறது எந்தவித பிளவும் இல்லாம எல்லாரும் மறுபடியும் இந்த கட்சிக்குள்ள வந்தால், இந்த கட்சி எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்தது ஜெயலலிதா அம்மையாருக்கு அந்த அளவுக்கு வலுப்பெற்று அப்படி ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி அந்த மாதிரி இதுல இருந்ததை மீண்டும் கண்டிப்பாக இந்த கட்சிக்கு உயிர் கொடுக்கலாம். இப்ப என்ன பண்ணணும், இவங்க சசிகலா அம்மையார் இவங்க எல்லாரும் சசிகலா அம்மையாரை பொறுத்தவரை அந்த அளவுக்கு ஜெயலலிதா அவங்களோட கூடவே இருந்தனர். அரசியல் ஞானம் எப்படி பண்ணணும், எப்படி அணுகுமுறை, எங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அதையெல்லாம் தெரியும். இவங்க எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து மீண்டும் இந்த ஏடிஎம்கேக்கு ஒரு உயிர் கொடுத்தால் எதிர்காலம் சிறப்பாக அமையலாம். இதுல சந்தேகம் ஒன்றும் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்சிக்கு வரமாட்டாங்க. 5 வருடம் கழிச்சு எப்படி இருக்க போறது அது அன்னைக்குதான் சொல்லலாம். ஆனால் இந்த கட்சிக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.